கண்டென்ட்டை தான் பண்ணியிருந்தேன். இதுவும் அந்த மாதிரி தான். இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு வரும்னு நாங்கள் நினைக்கல. நாங்கள் வாழ்ந்த ஒரு வாழ்வியலில் ஒரு வித்தியாசமாக எனக்கு தென்பட்ட ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். இது உலக அளவில் வந்து 40க்கும் மேற்பட்ட அவார்டுகளை வாரி குவிச்சிருக்கு. நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு அங்கீகாரத்தை இந்த இண்டஸ்ட்ரி எங்களுக்கு கொடுத்துருக்கு. அதுக்கு நான் வந்து ரொம்ப எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். என்னோட சப்போர்ட் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சார் மெயினாக வந்து நான் அவர் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ₹1 வராது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எடுத்தேன். ஒரு நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஆனால் வந்து பிஸ்னஸாக போகாது. ஏன்னா வந்து ஒரு வாழ்வியலை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். இன்னைக்கு கமர்ஷியல் படம் தான் நிறைய போகுமே தவிர அவார்ட் படம் அந்த அளவுக்கு கிடைக்காது அப்படின்ட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னே நான் வந்து ப்ரொடியூசர் சார்கிட்ட சொன்னேன். அவர் வந்து ஒரு நல்ல படம் அங்கீகாரம் கிடைச்சா போதும், நமக்கு வந்து பணம் வரணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு ஓப்பனாகவே சொன்னார். நாங்கள் அப்படி தான் பண்ணோம். ஆனால் இப்போ பார்த்தா கண்டினியூஸாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய நல்ல படங்களை, கதை அம்சம் கொண்ட நல்ல படங்களை நல்லாவே ஆதரவு தராங்க. படம் சரியில்லைன்னா யாராக இருந்தாலும் கலாச்சி தெளிடுறாங்க. அது இப்போ ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் இப்படி மாறினதுனால எங்களுக்கு ஒரு இந்த படத்தை மேலே பெரிய நம்பிக்கை வந்தது. ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்காத அவார்டும் கிடைச்சது. அதனால வந்து இதை நம்ம போல்டாக ரிலீஸ் பண்ணலாம். இன்னைக்கு மக்களுடைய ரசனை இந்த மாதிரி படத்துக்கு ஒரு வரவேற்பு பெருசாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். உங்கள் மீடியா எல்லாருமே கொஞ்சம் அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு கதைக்களம் இவ்வளோ பெரிய அவார்டு வாங்கியிருக்கு, இதெல்லாம் கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்த்து இந்த படத்தை நீங்கள் ஒரு பெருசாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன மாதிரி அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இந்த மாதிரி புதிய கதைக்களத்தை மட்டும் நம்பி போவாங்க, பெரிய ஹீரோக்களை நம்பி போக மாட்டாங்க. ஏன்னா இதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு சினிமாவாக கொண்டு வரும், நம்மளுடைய வாழ்விலையும் ஒரு பெருசாக கொண்டு வரும். இல்லைன்னா ஒரு மாயையிலே இருப்பாங்க. இன்னைக்கு வந்து யதார்த்தமான விஷயங்கள் தான் மக்கள்கிட்ட போய் பெருசாக ரீச் ஆகும்னு நாங்கள் நினைக்கிறோம். இது ஒரு பெரிய ஒரு இயற்கையுடைய அவேர்னஸான ஒரு படம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் கேட்கலாம் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். இவர் டைரக்டர் ராஜவேல் வந்து எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலம் தான் பழக்கமானார். அந்த படம் வந்து முதல்ல நான் வந்து அவர் கதை சொன்னார், எங்கள் அப்பா நம்பர் அப்படின்னு ஒரு கதை. அதில் நான் ஒரு அப்பாவாக அதில் ரோல் பண்ணேன். அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் வுட்ஸில் ஒரு நல்ல ரீச் இருந்தது, நல்ல பேர் கிடச்சிது எனக்கும். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு கதையை சொன்னார், இந்த மாதிரி ஒரு வாழ்வியலை பேஸ் பண்ணி ஒன்று எடுக்கலாம், அது கொஞ்சம் நல்லா வரும். அந்த கிருஷ்ணகிரி கிட்ட நல்ல ஒரு லொக்கேஷன் இருக்குது, அது வந்து மீன் ஃபிஷ்ஷிங்கை பேஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னாரு. அப்போ தான் இவர் சொன்னார், எனக்கு இது வந்து கம்ப்ளீட் அவார்ட் பேஸ்டு கதை தான், பட் இது வந்து நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும் அப்படின்னாரு. இருந்தாலும் ஒரு நானும் என் மிஸ்ஸஸும் பேசினோம். இவங்க தான் மிஸ்ஸஸ், நாங்கள் 2 பேரும் தான் பார்ட்னர்ஷிப்பில் அந்த கம்பெனி ஆரம்பித்தோம் அந்த படத்துக்காக. அப்போது எடுப்போம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். ஓரளவுக்கு நானும் கொஞ்சம் எனக்கும் வந்து நீங்களும் பண்ணுங்க இந்த படத்தில் அப்படின்னாரு. சரி, நானும் அங்கே போனேன். கொஞ்சம் அந்த இடம் பார்க்கும்போது எனக்கு புதுமையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபிஷிங்கு, அந்த மக்கள் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. ஸோ அதனால் அதில் கொஞ்சம் ஈடுபாடு எங்களுக்கு வந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தை முடித்து இந்த அளவுக்கு வந்திருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இந்த ஊடக நண்பர்கள் மற்றும் மற்ற அனைவரும் எங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறோம். அந்த படத்துக்கு நல்லபடியாக கொண்டு போய் ரீச் பண்ணிங்கன்னா ரொம்ப நன்றி எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் இளையா. தூவல் படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். ஒரு டைரக்டர் கூட ஒரு படம் பண்ணிட்டு அடுத்த படம் அவர் கூட ரொம்ப கஷ்டம். பிழை படத்தில் என்ன ஹீரோவா அறிமுகப்படுத்தினாரு ராஜா.
வாய்ப்பு கொடுத்த என்னோட இயக்குனருக்கும் என்னோட தயாரிப்பாளருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக சென்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் பிளாட்ஃபார்ம் கூட சொல்லலாம். இந்த யூனிவர்சல் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தர் சென்னைக்கு வந்து தன்னோட ஃபேஸ் வந்து வெளியில் காமிக்கணுங்கிறது மிகப்பெரிய விஷயம். எப்படி நீங்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிக்சரோ இல்லை வந்து ஒரு பேப்பரோ எடுக்கும்போது எந்த அளவுக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்களோ அதே போல் தான் இந்த படத்துக்கு நான் இசையமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருமைப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம நேம் இன்னும் சொல்லலை. என் பேர் பத்ம சதீஷ். நான் சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊட்டி. இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நம்மளை நம்பி ஒரு கதை கொடுத்துருக்காங்க. அதை வந்து எப்படியாவது பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ப்ரெஷரோடு இருந்துச்சு. பட்டு சம்பாட் எப்படியோ வந்து முடிச்சு கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஆக்டருக்கு எவ்வளோ ஒரு ஃபேன் பேசஸ் இருக்கோ அதை விட தாண்டி மீடியா நண்பர்களாகி உங்ககிட்ட வந்து ஒரு உங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட. ஏன்னா பாதி ரிசல்ட்டே எனக்கு உங்ககிட்ட தான். ஸோ நம்மளோட விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் தான் கண்டிப்பாக எக்ஸ்போஸ் பண்ணணும். கண்டிப்பாக இந்த மாதிரி கதைக்களம் வந்து வெளியில் வரும்போது உங்களோட சப்போர்ட் மிகப்பெரிய ஆதரவாக கண்டிப்பாக இருக்கும். அப்போ தான் இதோட பின்னணியில் ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் இல்லை, நிறைய பேரோட வாழ்வாதாரமே இதில் இருக்குது. ஸோ நல்ல படமாக இருந்தால் நல்ல விதமாக ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு இசையமைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சரி வாங்க. ஐயோ அப்படிதான் காணும். ஸோ என்னோட பேர் சிவம். நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கதை பற்றி சொல்லணும். அவ்வளோதான் வரும். இதை வந்து கமர்ஷியலாக தான் நாங்கள் எடுக்கலான்னு ஒரு பிளான் இருந்தது. அவார்டுக்காக எடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் இல்லை. பட் கதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் அவார்ட் பேஸில் நம்ம போகலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் நம்ம வந்து ஒரு அவார்டு கண்டென்ட்டாக தான் நாங்கள் எடுத்தோம். கமர்ஷியலாகவும் இருந்திருக்கோம். பட் அவார்டு பிழைன்ற ஒரு படம். இது வந்து ரெண்டாவது படம் தூவல். இதை வந்து அவார்டு கண்டென்ட்டாக மாற்றுறதுக்கு நாங்கள் சில விஷயங்களை வந்து நாங்கள் இந்த படத்தில் வந்து ஆட் பண்ணோம். ஸோ அது இப்போ வந்து நல்ல வந்திருக்கு அந்த படம். ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் ஆதரவு கொடுங்க. ஓகே. எனக்கு இந்த வாய்ப்பு தந்த டைரக்டர் ராஜவேல் கிருஷ்ணா, என்னோட நண்பர் ராஜ்குமார் சார், இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. சார் அதாவது நான் இந்த படம் வந்து ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பண்ணியிருக்கேன் சார். அதாவது 6 தான் ஹீரோ. 6 சுற்றி எல்லாருமே ஒரு தன்னுடைய வாழ்க்கைக்காக ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து யூஸ் பண்ணி வாழ்கிற வரைக்கும் ஓகே. அதை மிஸ்யூஸ் பண்ணும்போது அது ரிவெஞ்ச் எடுத்து எல்லாருடைய இதுவும் தப்பு, இது என்னுடையது அப்படின்னு இயற்கை வந்து நம்ம ஹியூமனுக்கு வந்து சொல்கிற மாதிரி நான் எடுத்திருப்பேன். கிளைமேக்ஸில் அந்த பையன் வந்து ஃபிஷ்ஷை விடுறான் அப்படின்னா ஒரு சின்ன பையனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ வந்து நம்ம பெரிய ஆடு அது இதுன்னு நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பையனாக இருக்கும்போது, அது குட்டியாக இருக்கும்போது நம்ம எல்லாருமே அதை லைக் பண்ணுவோம். அது இப்போ நம்ம அன்பாக வளர்க்குறத நம்ம வீட்டில் எதனா எடுத்துகிட்டு போய் அதை அறுக்குறாங்க செய்கிறாங்க அப்படின்னா கூட நம்ம அதுக்கு ஒத்துக்க மாட்டோம். இல்லை அது குட்டி என்னுடைய குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கருணை மனப்பான்மையாக இருக்கும். அது எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் நமக்கு இருக்கும் இல்லைங்களா? அந்த பையனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவனுடைய மெச்சூரிட்டி அந்த லெவலில் அவன் ஒரு உயிரை வந்து கொல்லக்கூடாது, அதாவது அதை எடுத்துகிட்டு போனால் அது செத்துரும் அப்படின்றதுனால அது இடத்துல விட்டால் அது நல்லா வாழுன்ற அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கிளைமேக்ஸை முடிச்சிருக்கேன். இல்லை நாங்கள் என்னன்னா காதல் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்கல சார். ஏன்னா இது வந்து ஒரு ஆறுக்கு தான் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து அந்த மீன் கதைக்கிழமை அதை சார்ந்தது. இப்போ நான் லவ் பேஸ் பண்ணி இந்த கண்டென்ட்டை கொண்டு போயிருந்தேன் அப்படின்னா அவங்களுக்குள்ள லவ்வில் என்ன பிரச்சனைகள், அவங்க அதை தாண்டி எப்படி வந்தாங்க, அதுக்கப்புறம் அதில் முறியடிச்சு எப்படி அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்க, இல்லை அதுக்கு பலியானாங்களா, அந்த மாதிரி நான் கொண்டு போயிருப்பேன். பட் இது ஊர் அந்த கண்டென்ட்ன்றதுனால அந்த 2 பேர்
ஊருக்கான கதைக்களத்தை மட்டும் நான் இம்பார்ட்டண்ட்டாக காட்டணும்னு நினச்சேன். அதை தான் நான் பண்ணியிருக்கேன் சார். ம் இல்லை சார், அதாவது அந்த ஏரியாவில் எப்படின்னா உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இதெல்லாம் கிடையாது சார். இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி போலீஸ்னா இப்படி தான் இருப்பாங்க, ஃபாரஸ்ட்னா இப்படி தான் இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் கிடையாது. அது வந்து ஃபாலோ பண்ணுற இடத்துல தான் ஃபாலோ. இருக்கே சார். இப்போ ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும், அவர் வந்து ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க, அதுக்காக அவர் தாடி விட்டுட்டு இருக்காருங்க. அவங்க வந்து பேபி அவங்க வந்து டெலிவரி ஆன உடனே அவர் எடுத்துருவார். எல்லாருமே விடுறோம் இல்லைங்களா. நான் நிறைய பேர்கிட்ட பண்ணியிருக்கேன் சார். லாஸ்ட்டாக நான் பண்ணது பாரதி பாலான்னு சொல்லிட்டு விழான்னு ஒரு மூவி பண்ணாருங்க. அவருடைய அசோசியேட் தான் நான். நேட்டிவ் அந்த ஊர் தான் சார், என்னுடைய ஊர் அதுதான். பொதுவாகவே மீன் சார்ந்த கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்து தான் இருக்கும். ஆனால் கடலே காட்டாம நீங்கள் வந்து ஆறு அப்படிங்கிற மாதிரி அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இல்லை, அதுதான் சார் எனக்கு தோணுச்சு எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சது அதுதான். ஏன்னா நிறைய கடல் சார்ந்த படங்கள் நிறைய வந்து விட்டது. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவரை பற்றி எந்த ஒரு படத்துலையும் எனக்கு தெரிஞ்சு சொன்னதில்லை. நான் பார்த்ததில்லை. எனக்கு அந்த ஊருக்கு போகும்போது புதுசாக இருந்தது. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் இருக்கும் அந்த ஊர். கொரோனா டைமில் நாங்கள் வந்து போனோம். அந்த ஊருக்கு போகும்போது அங்கே இருக்கிற பசங்க வந்து இப்படி ஒரு வாழ்வியல் இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு எப்பயுமே அடிக்கடிக்கு நான் நிறைய ஊரை சுற்றிட்டே இருப்பேன். போய் புதுசாக இருந்தால் அங்கே போவேன், தங்குவேன், அங்கேயே பசங்களோட பழகுவேன், அங்கே கிடைக்கிறத சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அந்த ஊருக்கு போகும்போது தான் இப்படி ஒரு வாழ்வியலை நான் வித்தியாசமாக பார்த்தேன். அப்போ வந்து நாங்கள் ஃபிஷ்ஷை பிடிச்சி தீட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு பையன் சொன்னான், எங்கள் ஊரை வச்சு ஏன் ஒரு படம் எடுக்கக்கூடாது, இது நம்ம ஊரை பற்றின ஒரு இது இருக்குமேண்ணா அப்படின்னா. இதில் என்னடா இருக்குன்னும் போது அவன் கூப்பிட்டு போய் காட்டும் போது ஃபுல்லாக இந்த மாதிரி மூங்கில் சாரி கட்டி சாரின்னு வாங்க, இந்த மூங்கிலில் ஃபிஷ் பிடிக்கிறது, அந்த மூங்கில வந்து அந்த ஊரில் சாரின்னு வாங்க. அந்த மெத்தடை காட்டினோடனே எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இப்போ என்னுடைய கண்ணோட்டத்தில் எல்லாருமே அதை வித்தியாசமாக பார்ப்பாங்களே அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இதை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணோம் சார். இல்லை சார், இன்னைக்கு அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். இன்னைக்கு வந்து நல்ல படங்களை நம்ம தமிழ் ரசிகர் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக நல்ல படங்களை நல்லாவே ஓட வைக்கிறாங்க. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எங்களை இந்த மாதிரி படம் எடுக்க வச்சது. ஆமாம் சார், இப்போ எல்லாமே அது லிஸ்ட்டில் இருக்குது சார். மெயினாக இப்போ உங்களுக்கு அந்தமானில் வாங்கியிருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து அதான் இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் 2 வருஷம் முன்னே நாங்கள் எடுத்தோம். இல்லை சார், நமக்கு மேக்ஸிமம் ஃபுல்லாக வந்து நம்ம சார் தான் ஃபுல்லாக அப்ளை பண்ணாருங்க. நான் ஓப்பனாக சொல்லப்போனால் நான் இந்த அவார்டு ஃபெஸ்டிவலு இதை பற்றிலாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஓப்பனாக சொல்லப்போனால் அதுதான் எனக்கு அவார்ட் ஃபிலிம் பண்ணுறதுலே எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஃபஸ்ட்டு எங்களுடைய பட்ஜெட் நாங்கள் புதுசாக ஒரு முயற்சி பண்ணும் போது இதுக்குள்ளே எடுக்கணும்னா அவார்ட் ஃபிலிம் ஆமாம், அதுக்கப்புறம் தான் சார். இல்லை அவார்டுக்கு விருப்பம் இல்லாமல் தான் சார் நான் ஃபஸ்ட்டு இருந்தேன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த தமிழ் ரசிகர்கள் அதையெல்லாம் விரும்ப ஆரம்பிக்கிறாங்கன்னும் போது தான் இதை எடுக்கலான்னு அதுக்கப்புறம் எங்களுக்கு தோணுச்சு. இல்லை இப்போ இல்லை நான் சொல்கிறேன் சார், அதாவது கொட்டுக்காளி கூழாங்கல் மாதிரியான ஸ்லோ மோஷனில் அந்த மாதிரிலாம் நான் படம் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி ஸ்லோவாக உக்காந்து பார்க்குற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. என் படம் அப்படி இருக்காது. அவார்டு படம் இப்போ வந்து உங்களுக்கு வெற்றிமாறன் சார் பண்ணுற படங்களும் அவார்டு படம் வருது, கொட்டுக்காளி கூழாங்கல் மாதிரியான படங்களும் அவார்டில் வருது. இப்போ நம்ம மேக்சிமம் மக்கள் வந்து எதை விரும்புவாங்க? பிடிக்கலன்னு நான் சொல்ல வரல, எனக்கு பொறுமை இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனை இருக்குங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டு தான் பிடிக்கும், எனக்கு ஒரு ஃபுட்டு பிடிக்கும். இப்போ அதனால் எனக்கு அது விருப்பம் இல்லைன்னு எனக்கு அது என்ன சொல்கிறது, அதை நான் சாப்பிட மாட்டேன். விருப்பப்பட்டதை நான் சாப்பிடுவேன். அது மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே ஆஃப் ஸ்டைல் இருக்கும். இப்போ வெற்றிமாறன் சார் விறுவிறுன்னு எடுப்பார், அப்படியே அவார்டுக்கான ஒரு புதுசாக ஒன்று கொடுத்தாருன்னா அது ஒரு பேட்டர்ன். இப்போ கொட்டுக்காளி கூழாங்கல்னா ஒரு விஷயத்த நம்ம முழுசாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவங்க ஃபுல்லாக காட்டுவாங்க. என்ன மாதிரி ஆள் அப்படின்னா இது ரெண்டுக்கும் மிடில், கொஞ்சம் கமர்ஷியலாகவும் பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது, அதே மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ணணும்னுட்டு நான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நான் கொடுத்துருக்கேன் சார். ஆமாம் சார். ம்
இல்லையே, நான் திருடன்னு சொல்லலை. அதாவது இல்லை, விவசாயி மேலே கடுப்பு இல்லை, நான் அந்த மாதிரி விவசாயிகளை சொல்லலை. நான் சொல்ல வர்றது எப்படின்னா, ஆற்று சுரன்றது அது விவசாயியாக இருந்தான்னா மற்ற யாராக இருந்தானா, நம்ம எல்லாருமே இந்த அரசியல்வாதி. ஆற்ற சுரன்றது யார் சுரன்னாலும் அது ஆற்று ஓரம் நான் சுரன்றதை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நமக்கு ஒரு லிமிட் இருக்கு. இது வரைக்கும் புறம்போக்கு வரைக்கும் ஓட்டிக்கிட்டா கூட பரவாயில்ல. ஆனால் ஆற்றுடைய இடத்தையே தள்ளி 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 பண்ணுறாங்க. அது விவசாயிகளும் பண்ணுறாங்க, பெரிய ஆட்களும் பண்ணுறாங்க. இங்கே எல்லாருமே தப்பு பண்ணுறோம் சார், என்ன உட்பட. தப்பு பண்ணாதவங்க யாரும் இல்லை. அது ஒரு அளவாக இருக்கும் போது மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லை, அது அதிகமாகும் போது எல்லாருக்கும் பாதிப்பு, அது நமக்கே பாதிப்பு. அந்த விஷயத்தை இல்லை, அதை பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ கிளைமேக்ஸில் நம்ம என்ன சொல்கிறோம், அவனுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே பிடிச்சிக்கிட்டா பிரச்சனை இல்லை. என்னது அதிகமாக வரணும், மற்ற வந்து அழியணும்னு நினைக்கும் போது அவனுதும் அழிஞ்சிடும். ஏன்னா இது எல்லாத்துக்கும் சொந்தம் நம்ம இயற்கை. இன்னைக்கு வயல்வெளி இன்னைக்கு வயநாட்டில் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஃப்ளட்டு வந்தால் நம்ம சென்னையை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏன் தண்ணி அப்படி அப்படியே நிற்கிதுன்னா, இருக்கிற எல்லா ஏரி எல்லாம் அந்த மாதிரி புறம்போக்கு இடத்துங்கள் எல்லாம் நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணுறதுனால அந்த தண்ணி வேற எங்கேயும் போகாமல் அந்த இடத்துக்கு வருது. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஆறு அழிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், அது கனெக்டிவிட்டி எல்லாமே கட் ஆகிடும். கட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே தண்ணி வரல, அங்கே தண்ணி வரல. பெரிய பெரிய அரசியல் பிரச்சனைகளே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் லாக் ஆகிறதுனால தான் நடக்குது. இல்லை, இன்னைக்கு நம்மளும் தவறு தானே பண்ணுறோம். காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறோம், அதுவும் தப்பு தானே. நான் அப்படி சொல்ல வரலையே, எல்லாருமே தப்பான்றோன்றேன். ஆமா சார். இல்ல, அது அவங்க கொடுத்தது எதுக்குன்னா இந்த மாதிரி வெடி வைக்கிறதுக்கு, பன்னிக்கறி அறுக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் யூஏ. அதுவும் 7+. இன்னைக்கு வந்து 3 கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க. 7+, 13+, 16+ன்னு பிரிச்சிருக்காங்க யூஏலே. ஃபர்ஸ்ட் யூஏனா யூஏ மட்டும்தான். இன்னைக்கு அப்படி இல்லை, 3rd வெரைட்டியாக அவங்க பிரிச்சிருக்காங்க. அதில் நமக்கு வந்து 7+ கொடுத்துருக்காங்க. இல்ல, அது தப்பா இருக்கிறதுனால தான் நான் சுட்டி காட்டியிருக்கேன். நீங்க வந்து படத்திலே வந்து சரின்னு சொல்லிருக்கீங்க, கடைசியா ஒரு சீன் மட்டும் தான் நீங்க வந்து படத்துல வந்து ஆறு அழிச்சு போய் சொல்லிருக்கீங்க, இயற்கையே வந்து இயற்கை சரி பண்ணி சொல்லிருக்கீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி காட்டுறது எல்லாமே அந்த பாம்பு வச்சுதான் மேக்ஸிமம் எல்லாரையும் எல்லா உயிர்களுமே ஒரு பையன் கூட இறந்துருவாரு. ஆனா அது கூட சரியான ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்க முடிச்சிருக்கீங்க. இல்ல, அப்படி இல்லை. நான் வந்து இவங்க பாம்பு ஊர்ல எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணும் போது அந்த ஆறு எச்சரிக்குது, இயற்கை எச்சரிக்கிறது அந்த பயம் மூலியமா. அதாவது நீங்க வைக்கிற வெடி உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றதுதான் அந்த லைன் நான் வச்சிருக்கேன். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா பெரிய போராட்டம் தான் பண்ணுவாங்க. அது எப்படி உங்களுக்கு நம்மளும் பேர் வாங்கணும், இன்னும் பெருசா வரணும் அப்படின்னு அந்த ஜாதியை கை வைக்க வரான்னு விட்டீங்களா சார்? ஜாதியை கை வச்ச யாரும் பெரிய ஆள் ஆனதே இல்லை சார். வருது படத்துல அந்த சீன் வருது. ஆனா அந்த புண்ணிய தலைவருக்கு கட்டுப்பட்டு அழகா விளைவிக்கிறாங்க. அவ்வளவுதான் நடக்கும். அவ்வளவுதான் சார். மிகைப்படுத்தல் ஜாஸ்தியா இருக்கு. பணம் சம்பாதிக்காக பண்றதுதான் சார். பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஜாதி எடுப்பாங்க, எல்லாம் எடுப்பாங்க. அது அந்த 2 டீம் இருக்கு இல்லையா, அந்த 2 டீமையும் ஒழிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், சினிமாவும் நல்லா இருக்கும், மக்களும் நல்லா இருப்பாங்க. அவ்வளவுதான். அதை தாண்டி இந்த படத்துல வந்து இந்த சாராயம் காய்ச்சல் சீன்லாம் இருக்கு. அது இல்லாம இந்த ஒரு பையனுக்கு காய்ச்சல் அப்படிங்கும்போது மந்திரம் சொன்னா அது சரியாயிடுது அப்படிங்கிற மாதிரி, இது எந்த டைம் பீரியட்ல நடக்குதுங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி நடந்தா இல்லை இன்னும் நமக்கு இன்னைக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல. கடவுள் நம்பிக்கை இருக்கு, அது என்னைக்குமே அது போவாது. கடவுள் நம்பிக்கை சிலருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. இந்த மாதிரி அந்த ஊர்ல இன்னைக்கும் இருக்கு. மந்திரம் போட்டா சரியாயிடுது, அது சரியாகிற மாதிரி தானே காட்டியிருக்கு. இல்ல, அப்படி இல்லை சார். அதாவது ஒரு சின்ன பையன் பயந்தான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு சின்ன பையன் பயப்படுறான் அப்படின்னா அந்த பயம் ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும், ஒரு நாள் இருக்கும். அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக அது எல்லாமே அப்படியே குறையும் இல்லைங்களா. அவங்க நம்பிக்கை மந்திரம் போட்டா மறைஞ்சிரும். ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா அந்த பையனுக்கு நாட்கள் கடக்க கடக்க அது ஒரு காலம்தான் மருந்துன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுவா நார்மல் ஆயிடும். இப்போ நாம் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அதை சொல்லியிருக்கோம்.
படத்துல வந்து காட்சி இருக்கீங்க, அது ஓகே. ஆனா பேனர்லயும் அவர் தான் பெருசா வர்றாரு, ஈர வீடு அவர் தான் வந்து பேனர் பெருசா வர்றாரு. என்ன காரணமா இருக்கு? ஒருவேளை ப்ரொடியூசனால ஓட்டாதான் நான் வந்து படத்தை செலவு பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இல்லை, அவர் அப்படி சொன்னதே கிடையாது. நான் ஏன் அதை வச்சேன் அப்படின்னா, நம்மளை நம்பி பணம் போடுறாங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் அனந்தமிங்க கூட கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. ஓகேங்களா? என்ன மாதிரி ஒரு அடித்தட்டு மக்களாக இருந்து அங்கேருந்து போராடி இங்கே வர எனக்கு எதையும் எதிர்பார்க்காம பணமே வராதுன்னு தெரிஞ்சியும் அவர் ஒரு அமௌண்ட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்வியலை சொல்கிறாரு, அவங்க ஊர் ஏரியாவை சொல்கிறாரு, அவர் நல்லா பண்ணட்டும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணார் இல்லைங்களா? அவரை கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டணும்னு எனக்கு ஆசை. அவ்வளோதான் நான் பண்ணேன். ஓகே சார்.